கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதங்களின் புத்தகம் 9 சங்கீதம் 10 வசனம். சங்கீதம் 9:10. கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறது இல்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள். ஆமென். இன்றைய தியான வசனம் கர்த்தரின் மேல் உள்ள விசுவாசத்தையும் அந்த விசுவாசத்தின் பலனையும் நம்பிக்கையையும் குறித்து அழகாக விளக்குகிறது. கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்கள் என்ற வார்த்தை தங்களை முழுமையாக கர்த்தரின் சார்பில் வைத்துக்கொண்டு அவரை மகிழ்ச்சியாக தேடுகிறவர்களை குறிக்கிறது. இது ஆர்வத்துடனும் விசுவாசத்துடனும் தேவனை நோக்கி வருபவர்களை பற்றி பேசுகிறது. தேவனை உண்மையான முறையில் தேடுகிறவர்கள் அவரிடம் அவரின் கொடைகளுக்காக மட்டுமன்றி அவரின் நேசத்தையும் சத்தியத்தையும் பெற்றுக்கொள்ள ஆர்வமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்படி தேவன் மீது பரிபூரண விசுவாசத்துடன் அவரையே சார்ந்து அவரை முழு உள்ளத்தோடும் முழு பலத்தோடும் அவரை தேடி அவர் அண்டை வருபவர்களுக்கு தேவன் ஒருபோதும் கைவிடுவதும் இல்லை, அவர்களை விட்டு விலகுவதும் இல்லை என்று இன்றைய தியான வசனம் உறுதியளிக்கிறது. உமது நாமத்தை அறிந்தவர்கள், அதாவது கர்த்தரின் நாமத்தை அறிந்தவர்கள் என்பது கர்த்தரின் இயல்புகளையும் பரிசுத்தத்தையும் புரிந்து கொண்டவர்கள் என்று பொருள். அவரது நாமம் அதிசயம். அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்பதை அறிந்தவர்கள். பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார் என்ற சத்தியத்தை அறிந்தவர்கள். இப்படி அவருடைய நாமத்தையும் அதன் வல்லமையையும் மகிமையையும் அறிந்தவர்கள் அவரையே நம்பி இருப்பார்கள் என்று இன்றைய தியான வசனம் உறுதி அளிக்கிறது. உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறது இல்லை என்று சொல்வதால் தேவன் அவரது மக்களை கைவிடாதவர் என்று நிச்சயமாக அறிந்து அவரது நாமத்தின் வல்லமையை உணர்ந்து அவரையே நம்பி இருக்கிறவர்களுக்கு தேவன் எப்பொழுதும் தக்க உதவியாக இருக்கிறார். இன்றைய தியான வசனம் தேவன் மேல் நமக்கிருக்கும் நம்பிக்கையை உறுதி செய்யும் வசனம். தேவனை உண்மையாக தேடுகிறவர்களுக்கு அவர் எப்பொழுதும் நம்பிக்கைக்குரியவராகவே இருக்கிறார். தேவனை நம்பி இருப்பது சுகமும் அமைதியும் கொண்டிருக்க உதவும். அவருடைய அரவணைப்பையும் பாதுகாப்பையும் உணர முடியும். தேவனை தேடுதல் என்பது எந்த விதமான சிக்கலான சூழ்நிலையிலும் மனம் தளராமல் தேவன் பாதம் அமர்ந்து அவரது வார்த்தைக்கு காத்திருத்தல். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார் என்று சங்கீதம் 147:11 வாசிக்கிறோம். எஸ், அவருக்கு பயந்து அவர் சமூகத்தில் காத்திருக்கிறவர்கள் மேல் அன்பு கூறும் தேவன் அவர்களுடைய பயத்தை நீக்கி அவர்களுடைய ஆத்துமாவை காத்து ரட்சிப்பார் என்றும் வேதம் மிக
தெளிவாக அறிவுறுத்துகிறது. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாய் இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று வேதம் வலியுறுத்துவதிலிருந்து கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு அனைத்து நன்மைகளும் வழங்கப்படும் என்பது உறுதியாகிறதல்லவா? நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயதுள்ளவனும் ஆனேன். ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை என்று சங்கீதக்காரன் சொல்வதிலிருந்து தேவன் நீதிமான்களை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்றும் தனது மக்களை நிறைவாக காப்பாற்றி அவர்களின் சந்ததியையும் பாதுகாப்பார் என்பதும் மிக தெளிவாக இங்கு விளங்குகிறதல்லவா? உம்முடைய மிகுந்த இரக்கங்களின்படியே அவர்களை நிர்மூலமாக்காமலும் அவர்களை கைவிடாமலும் இருந்தீர். நீர் கிருபையும் இரக்கமும் உள்ள தேவன் என்பதை நெகேமியாவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இதிலிருந்து தேவன் தமது மக்களை இரக்கத்துடனும் பொறுமையுடனும் கைவிடாதவர் என்பது மிக தெளிவாக விளங்குகிறது. நம்முடைய தேவாதி தேவன் மக்களுக்கு அருளும் கருணையும் அவருடைய நற்குணங்களும் இந்த வசனத்தின் மூலம் மிக தெளிவாக புரிகிறது, இல்லைங்களா? நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் தம்மைத்தாம் மறுதலிக்க மாட்டார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுவதிலிருந்து தேவன் எப்பொழுதும் உண்மை உள்ளவராகவே இருக்கிறார். நாம் விசுவாசம் இல்லாதவர்களாக இருந்தாலும் அவர் நம்மேல் செலுத்தும் அன்பில் உண்மை உள்ளவராகவே இருக்கிறார். இதன் மூலம் தேவனை நம்புகிறவர்களுக்கு அவர் ஒருபோதும் அவர்களை கைவிட மாட்டார் என்பது உறுதியாகிறது. இதையும் விசுவாசிக்கிறீங்களா? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று உறுதியளிக்கிறார். கர்த்தரின் நாமத்தை அறிந்தவர்கள் அவரை முழுமையாக நம்பும்போது அவர் நம்பிக்கைக்குரியவராகவே இருப்பார். தேவனை பற்றி அறிந்தவர்கள் அவரில் விசுவாசம் கொண்டிருப்பார்கள். ஏனெனில் அவர் நம் நம்பிக்கைக்குரிய பாதுகாப்பான தேவன். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் தேவனை முழுமையாக நம்பி அவரை தேடுகிறவர்களாக இருக்கிறீர்களா? அவரது நாமத்தை அறிந்தவர்களாக, நாமத்தின் வல்லமையையும் மகிமையையும் புரிந்தவர்களாக, அவரையே நம்பி வாழ்கிறவர்களாக இருக்கிறீர்களா? இதுதான் இன்றைக்கு உங்கள் முன்னால் வைக்கப்பட்டுள்ள கேள்விகள். கேளுங்கள், தரப்படும். தேடுங்கள், கண்டடைவீர்கள். தட்டுங்கள், திறக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. நீங்கள் தேவ சமூகத்தில் அமர்ந்து அவரது வார்த்தைகளை கேட்கிறவர்களாக, அவரை தேடுகிறவர்களாக, பரலோக ராஜ்யத்தின் கதவை தட்டுகிறவர்களாக இருக்கிறீர்களா? கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்வான், தேடுகிறவன் கண்டடைவான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும் என்ற சத்தியத்தை மறந்து விடாமல் அனுதினமும் அவர் சமூகம் அமர்ந்து விசுவாசத்தோடு தேடுங்கள். அவரை தேடுகிற ஒருவரையும் அவர் கைவிட மாட்டார். அவர் நாமத்தை அறிந்து அவர் மேல்
நம்பிக்கையாய் இருங்கள். அவர் ஒருபோதும் உங்களை விட்டு விலக மாட்டார். இதை விசுவாசிக்கிறீங்களா? தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமென்.